பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஏசப்பா, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும் ராஜா. இந்த நாளிலே எங்களுக்காக நீ சிந்தின அந்த இரத்தம் பரிசுத்தமானது. என் தேவன் ராஜா, உம்முடைய பரிசுத்த வார்த்தை கேட்டு உண்மையாய் வாழவும் பரலோகத்துக்கு பிரவேசிக்கவும் எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டப்பா. இயேசு நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கிறிஸ்துவத்தை குறித்து அநேக ரீதியில் நாம் அநேகமாக புரிஞ்சு கொள்ளலாம். அவன் நடத்துக்கு தகுந்த போல, அவன் வாழ்றது தகுந்த போல வசனத்தை சாதகமாக வைத்துக்கொள்ளுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் வார்த்தை எபிரியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் வாசிக்கும் போது ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் தேவனுடைய சமூகத்தில் அநேக தப்புகளை நாம் செய்யும் போது அந்த தப்புகளை உணரும்படியாக உள்ள நம்மளுக்கு வரணும், அதை சரிப்படுத்தி கொள்ளும்படியாக. அப்போ ஒரு மனுஷன் சரிப்படுத்தி கொள்ளுகணும் கிறிஸ்துவத்தில் வந்தா அன்ட்டு கூப்பிட்டு உபதேசம் பண்ணும்போது அவனுடைய எண்ணெல்லாம் என்னன்னா, உலகத்தின் காரியத்தை விட்டுட்டு நான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வரமாட்டேன்ற எண்ணம் தான் அவனுக்குள்ள மேன்மை இருக்கிறது. அதுக்கு மேலாக தனக்குள்ள ஒரு ஆத்துமான்றது இருக்கிறது. சொல்ல போனாக்கா உயிர்ன்னு சொல்கிறோம், உயிர்லாம். ஆத்துமான்றது பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க மாத்திரம் தான் ஆத்துமான்ட்டு புரியும் அவங்களுக்கு. நம்ம ஒரு உயிர்ன்னு நினச்சிக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் மரித்து போகிறான். இப்போ மனுஷன் மரித்து போகும்போது அவன்லேருந்து புறப்பட்டு ஒரு உயிர் புறப்பட்டு போயிடுது. அதை கிறிஸ்துக்குள்ள ஆத்மான்றோம். அப்போது அந்த ஆத்மாவுடைய கதி என்ன, நிலைமை என்ன? இப்போது கிறிஸ்துவத்தில் வரும்போது நீ செய்திருக்கிற தப்புகளை உணரும்படியாக, நீ செய்திருக்கிற எல்லா பிரியமில்லாத காரியங்களை செய்து நீ வாழ்ந்த அந்த பிரியமில்லாத காரியத்திலேருந்து விடுதலையாகி உண்மையாவனத்தை கூப்பிட்டு சுவிசேஷத்தை கிறிஸ்துவுக்குள்ளே போதிக்கிற, வேற ஒன்றுமே கிடையாது. அவ்விதமாக கிறிஸ்தவத்துக்குள்ள முதலாவது குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களை சினிமா பார்க்கக்கூடாதுன்றாங்க, சீரியல் பார்க்கக்கூடாதுன்றாங்க, ப்ளஸ் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்றாங்க, ப்ளஸ் எங்களுக்கு ஜாலியாக டான்ஸ் ஆடக்கூடாதுன்றாங்க. இப்படியெல்லாம் ஏன் சொல்லக்கூடாதுன்றாங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா உயிர்னு சொன்ன தெரியுங்களா, அதை சீரழிக்கிற காரியமாக இருக்கும். அப்படின்னா இப்போ ஆண்டவர் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போது நான் ஆண்டருக்குள்ளே இருந்துட்டு சரி இல்லாமல் இருந்தாலும் ஏதோ ஒன்று நான் உலக பிரகாரமாக சொன்னால் ஜாலியாக நான் சுற்றணும்னாக்கா உனக்குள்ளே பொறுப்பு இருக்காது. உன் வாழ்க்கை ஆண்டவர் கொஞ்சமான வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா 70 மிஞ்சி போனால் 80, அதுவும் மிக சஞ்சலமாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நீ வாழும்போது உன்னுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவை நீ ரெடி பண்ணணும். இப்போ மாம்சத்துக்காக நீ ஜாலியாக வாழ்ந்துடுற, நான் இப்படிக்கணும் அப்படிக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் சத்தியம் போதிக்கிறாங்க அதன்படியெல்லாம். ஏன்னா நீ மறைச்சி பெருக்கி உன் மாம்சமாகப்பட்டது மண்ணானது மண்ணுக்கு போயிடும். ஆனால் உனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுடைய நிலைமை என்ன? இப்போ அதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை. அப்படின்னு ஆண்டுக்குள்ளே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் ஆண்டோட வார்த்தை கேட்காதபடி அது உங்களை அடிமைப்படுத்தும். இப்போது ஒரு மனுஷன் ஆண்டூரை விட்டு வார வாழ்க்கை வேறு, ஆண்டூரோடு வாழற வாழ்க்கை வேறு. இப்போது நான் ஆண்டூருக்குள்ளே இருந்து வாழறேன்னு சொன்னால் இது தவறு, இது செய்யக்கூடாது. தவறுகளை திருத்தி நடத்துவதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இது யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னா, நீ அலங்காரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வழியை ஆண்டவருக்காக நீ கொடுக்க மாட்ட, உன் மாம்சத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வழியை உனக்குள்ளுக்கிற ஆத்மாவை நீ ரெடி பண்ண மாட்டேன்னு அதுலேருந்தெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வரதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்னும் ஒன்று சொல்லிக்க நான் விரும்புகிறேன். அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே நாம் இருக்கும்போது அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை, எனக்கு வியாதி சுகமாகலை, எனக்கு வருமானம் இல்லை, எனக்கு நாங்கள் நினச்சது நடக்கலைன்னு சொல்கிறது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன் சொல்ல வரேன்னா,
உனக்கு மாம்சத்துக்கு ஏற்றத வாழ்க்கைய உன் ஆவியை அமைச்சு கொடுக்கணும்னு நீ பிரயாசப்படும் போது நீ ஆவியில் உண்மையாக தான் ஆண்டவர் உனக்கு அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குவார். நீங்கள் தேவனுக்காக உங்கள் ஆத்மாவை உண்மையாக வச்சு வாழாத போது உன் மாம்ச தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணுன்றது எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இன்னொன்று, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகு எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் தான் நான் அவரோட இருக்குவேன், எனக்கு சுகம் கொடுத்தா தான் அவரோட இருக்குவேன், இதெல்லாம் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் தான் இதை பேசுவாங்க. சத்தியத்தை அறிந்தவங்க ஒரு நாளும் இந்த வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ஏன்னா மாம்ச தேவை ஆண்டவர் அறிந்தவனும் அறியாதவனும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நியாயன்றது இருக்குது, நீதின்றது இருக்குது, ஒரு சத்தியன்றது புரிஞ்சது ஒன்று இருக்கிறது. ஆனால் எனக்கு என்னன்னாக்கா ஆண்டுக்குள்ளே வந்தால் எனக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும்ன்ட்டு வந்தவங்க என்றைக்குமே நிலைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஒன்றுனா என் மாம்சத்துக்கு ஏற்றவர்களை நான் அதை ஆண்டவருக்குள்ளிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். என் ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகணுன்னு முடிவெடுத்து ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நீ நிலைச்சிருக்க முடியும். இன்றைக்கி வந்துட்டு பிறகு ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவருக்குள்ளே ஒரு தவறு செய்துட்டு ஆண்டவருக்குள்ளே மன்னிப்பு கேட்ட பிறகு ஆண்டவர் நிச்சயமாக மன்னிக்கிறார். ஒரு நாளும் மன்னிக்கிறதுன்னு சொல்கிறதில்ல தேவனை. ஆனாலும் தேவனுக்குள்ளே வந்த பிறகு இரண்ட மனசோட ஒரு காரியங்களை உலகத்தை காரியங்களை நீங்கள் சொன்னால் உபதேசம் பண்ணால் நாங்கள் என்ன விட்டுணுமா, நீங்கள் சத்தியம் சொன்னால் நாங்கன்னா கேட்கணுமா, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கணும் நாங்கன்னா எடுத்துக்கணுமா, இப்படியா கொஸ்டினெல்லாம் நீ போட்டு வாழ்ந்த ஒன்றும் சாதனை பண்ண போகிறதில்ல. உன் வாழ்க்கை முடிவு வந்துட போகுது. அந்த முடிவில் நீ ஆண்டவர் ஏற்றுக்கணும், ஆண்டவருக்காக இருக்கணும், நிச்சயமாக முடியாது. உன் வாலிப நாட்களில் ஆண்டவரை நீ புறக்கணித்தது, ஆண்டவர் வார்த்தை கேட்காதது எல்லாமே ஆண்டவர்கிட்ட கணக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அவ்விதமாக தவறுகளை திருத்திக் கொள்ளும்படியாக மறுபடியும் அந்த தவறுகளை நான் செய்யக்கூடாதுன்றது ஆண்டவருடைய போதனை. அவ்வளோதான். ஆண்டவர் வந்தது அதுக்காகத்தான். இந்த நாளில் எனக்கு அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை. அப்போது உன் ஆத்மா ஆண்டவருக்காக என்னெல்லாம் ஆண்டவருக்காக தயாராக இருக்கிறது, என்னெல்லாம் நீ ஆண்டவருக்காக ஆத்மாவில் செய்திருக்க, என்ன காரியங்களெல்லாம் நான் இதை விட்டுட்டேன், ஆண்டவருக்காக இதை விட்டுருக்கேன், எதுவும் சொல்ல முடியுமா? இன்றைக்கி 2ஆம் கட்ட வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்துட்டு அற்புத அதிசயம் எதிர்பார்க்குற விசுவாசிகளே, உண்மை உங்களுக்காக சொல்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் நீங்கள் உள்ளத்தில் வேதனைப்படுற நாட்கள் வரும். ஒரு நாள் கலங்கி நிற்கிற நாட்கள் வரும். ஒரு நாள் ஐயோ அல்பமான உலகத்தின் காரியத்துக்காக என் வாழ்க்கையை நான் இழந்துட்டேன்னு யோசிக்கிற நாட்கள் உங்களுக்கு வரும். நிச்சயமாக சொல்லுகிறேன். அவ்விதமாக எபிரியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, நீ தப்பு தவறுதல்களை செய்யும் போது திரித்து கொள்ளும்படியாக உன் வாழ்க்கையை நீ சரிப்படுத்திக் கொள்ளும்படியாக தான் ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளணும். நிச்சயமாக இன்னைக்கு உலகத்தின் காரியெல்லாம் ஆடம்பரமாக இருக்குது. ஏன் கிறிஸ்தவர்கள் மட்டும் அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க? ஏன் அவங்க போதிக்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு போதனை கிடைக்காது. நீ சுயமாக இருக்கலாம், நீங்கள் பேசலாம், நீங்கள் ரொம்ப பேச்சாளரெல்லாம் இருக்கலாம், ரொம்ப ஞானம் இருக்கிறத போல கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் அறிந்து கொள்ளாதவன் நிச்சயமாக ஞானியே கிடையாது. நீ பிஸ்னஸில் மேன்மையாக இருக்கலாம், நீங்கள் எல்லா வசதி அடிப்படையில் எல்லாத்துலேயும் மேன்மையாக இருக்கலாம், திறமையில் மேன்மையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அறிந்து கொள்ளவாதவன் நிச்சயமாக மேல்மேன் சொல்கிறது வாய்ப்பே இல்லை. உனக்காக ரத்தத்தை கொடுத்த உனக்காக ஆண்டவர் நிச்சயமாக அதை நீ நம்பாவிட்டால் நீ என்ன ஞானம் இருந்த என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அறிந்து கொள்ள ஞானமே. நீதிமொழிகள் 1:7 சொல்கிறது, முதலாவது ஆரம்பமே ஆண்டவர் அறிந்து கொள்ளுகிற பயமும் அந்த ஞானம் உனக்கு இருந்தால் தான் சொல்லுவேன். அந்த பயமே இல்லாவிட்டா ஒன்றுமே செய்ய முடியாது. அவ்விதமாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் இன்னும் கூட ஆண்டவரோடு இணைந்திருக்கிற விஷயங்களை, பரிசுத்தமாக்குற விஷயங்களை, உள்ளத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்கிற விஷயங்களை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன், இன்னாதான் விஷயம், இன்னும் கிறிஸ்துவாழ்வு தான் என்னான்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வரட்டுமே. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, ஒரு இடரல் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக வாழும்படியாக நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது உங்களுள்ள தவிப்பு இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை அதோட ஒரு வசனம் உங்களுத்தில் கிரியா செய்யும். இல்லை ஆண்டவர் என்னோட இருக்கிறாருப்பா நீ விசுவாசிக்கும் போது. அதுக்காக தான் கிறிஸ்துவ போதனை. நீ இந்த பூமியிலையும் செழிப்பாக வாழ்ந்து உன் ஆத்மாவும் பரலோகத்தில் போகணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார், இவ்வளோ காரியங்களை செய்தார். காட் பிளஸ் யூ. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.